ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு மேக்கப் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஒரு ஆக்னி ஸ்கின்னில் எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் இவங்க தான் இன்றைக்கி நம்மளோட மாடல். அண்ட் தென் ஃபஸ்ட்டு ப்ராசஸ், எந்த ஸ்கின்னாக இருந்தாலுமே ஃபஸ்ட்டு ஃபேஸை நல்லா கிளென்ஸ் பண்ண சொல்லிடுங்க. கிளென்ஸ் பண்ணி முடித்ததுமே வெட் டிஷ்யூ வச்சு இந்த மாதிரி வைப் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தான் மற்ற ப்ரொசீஜரெலாம் ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் இதே தான் நான் வந்து எல்லா வீடியோலையும் சொல்லிகிட்டே இருக்கேன். ஸோ ஆல்ரெடி வீடியோ பார்த்தவங்க எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். இப்போ தான் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளோட ப்ரொசீஜர். ஒர்க்கிங் வித் திஸ் பீப்புள்ஸ் ஆர் ரியலி ஃபன்னி அண்ட் ஹாப்பி. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக தான் போச்சு. நெக்ஸ்ட்டு ஃபேஸ் நல்லா வைப் பண்ணதுக்கப்புறமேல் வந்துட்டு லிப் பாம் அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன் லிப் பாம் ஃபஸ்ட்டு அப்படின்னா, லிப்ஸ் வந்துட்டு ரொம்ப ட்ரையாக இருக்கவங்களுக்கு முதல்ல லிப் பாம் அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா தான் வந்து அது கொஞ்சம் ஹைட்ரேட்டாக இருந்துகிட்டே இருக்கும். அப்போ லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணும்போது சீக்கிரம் ட்ரை ஆகாது. அதனால் லிப் பாம் வந்துட்டு ஸ்டார்டிங்லேயே அப்ளை பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு வந்து மாய்ஸ்சரைசர் வந்துட்டு எப்பவும் போல் பாண்ட்ஸோட மாய்ஸ்சரைசர் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஆக்னி இருக்கவங்க எல்லாமே வந்துட்டு அவங்க தனியாக ஒரு ஸ்கின் கேர் வந்துட்டு ரொட்டீன் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா, முதல்ல பேஸுக்கு வந்து அவங்க டெய்லி ஃபாலோ பண்ணுற அந்த ஸ்கின் கேரை வந்து பண்ண சொல்லிவிட்டு அதுக்கப்புறமேல் வந்துட்டு நம்மளோட ஃபாலோ பண்ணிக்கலாம். பிகாஸ் எல்லா ப்ராடக்ட்டும் எல்லாத்துக்குமே வந்துட்டு செட் ஆகாது. அது எவ்வளோ பிராண்டடான ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, ஒரு சில ஸ்கின்னுக்கு செட் ஆகாது அப்படின்னா செட் ஆகாது தான். ஸோ இந்த மாதிரி ஆக்னி இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து பேஸ் வந்து அவங்களோடதே போட சொல்லிவிட்டு அதுக்கப்புறமே நம்ம ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அது முடித்ததுக்கப்புறம் ப்ரைமர் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ப்ரைமர் வந்து மஸ்ட்டு, ஸ்கிப் பண்ணவே கூடாத ஒரு விஷயம். நார்மல் ஸ்கின்னுக்கே வந்து அதை ஸ்கிப் பண்ணக்கூடாது. அப்போ ஆக்னி ஸ்கின்னெல்லாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து ஸ்கிப் பண்ணவே கூடாது. அண்ட் ஃபவுண்டேஷன் எவ்வளோ பிராண்டடாக வேணாலும் இருக்கலாம். என்ன ப்ராண்டில் வந்து போட்டாலும் அதை ரெகுலராக நம்ம போட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம ஸ்கின்னில் வந்துட்டு சில டேமேஜஸ் வந்து வரதான் செய்யும். ஸோ அதை வந்து நம்ம ஸ்கின்னுக்குள்ளே போகாத அளவுக்கு எந்தளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணிக்கணுமோ அந்தளவுக்கு நம்ம பேஸ் போட்டு ப்ரொடெக்ட் பண்ணுறதுல தான் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து இந்த ப்ரைமரை வந்து எப்போவுமே ஸ்கிப் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது. அண்ட் திஸ் ப்ரைமர் இஸ் ஃப்ரம் ஃபிட்மி டூயி ஃபினிஷ். எல்லா ப்ராடக்ட்டும் ஃபேஸ் அப்ளை பண்ணி முடிச்சதுமே எக்ஸஸை நெக்கில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமே நைக்காவோட கலர் கரெக்டர். ஸோ இந்த கலர் கரெக்டர் எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ரொம்ப பிளாக்காக இருக்கிற இடத்துலலாம் ஆரஞ்சு கலர் கரெக்டர் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் அந்த ஹோல்லாம் இருக்கும் இல்லையா, ஃபேஸில் சின்ன சின்ன ஹோல்லாம் இருக்கிற இடத்துல வந்துட்டு நான் அவங்களோட ஸ்கின்னை விட ஒரு ஷேட் டார்க்கான கலர் போட்டு ஹைட் பண்ணிக்கிறேன். இவங்களோட ஸ்கின்னில் வந்துட்டு ஸ்கார்ஸ் தான் அதிகமாக இருக்குது. ஸோ அதை ஹைட் பண்ணுறதுக்காக அவங்களோட ஸ்கின் டோனை விட ஒரு டார்க்கர் ஷேட் எடுத்து அந்த எங்கெல்லாம் ஸ்கார்ஸ் இருக்கோ அதெல்லாம் ஹைட் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த கலர் கரெக்டர் அப்ளை பண்ணதுக்கப்புறமேல உடனே அதை பிளெண்ட் பண்ணிட்டு அடுத்த ப்ராசஸ் வந்து போகக்கூடாது. கலர் கரெக்டர் அப்ளை பண்ணிவிட்டு அது வந்து போய் செட் ஆகிற வரைக்கும் ஒரு டைம் ஆகும். ஸோ அதனால் அந்த கலர் கரெக்டர் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமேல் வந்துட்டு நான் ஐ மேக்கப் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். நெக்ஸ்ட் வந்து ஐப்ரோஸை டிஃபைன் பண்ணுறதுக்கு பிரைட்டர் ஷேட் வந்து எடுத்துக்கலாம். ஸோ நம்மளோட ஆக்னேயை கவர் பண்ணுறதுக்காக ஒரு டார்க் ஷேட் வந்து எடுத்தோம். அண்டு டார்க் சர்க்கிள் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஐப்ரோஸை டிஃபைன் பண்ணுறதுக்கு ஒரு பிரைட்டான கலர் வந்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்பூலி வச்சு ஐப்ரோஸ் வந்துட்டு ப்ராப்பராக செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேல் வந்துட்டு ஐப்ரோஸை டிஃபைன் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஐப்ரோஸ் டிஃபைன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட் ப்ரஷ் வந்து எடுத்துகிட்டு அண்ட் ஒரு டைம் வந்து நம்ம அந்த ப்ரஷில் வந்துட்டு ஒரு டைம் அந்த கலர் கரெக்டரை எடுத்தோன்னா போதும். எடுத்துகிட்டு ஒரே இதில் மேலேயும் கீழேயும் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அந்தளவுக்கு அப்ளை பண்ணால் போதும், ரொம்ப ஹெவியாக அப்ளை பண்ண வேண்டாம். பிகாஸ் நம்ம இப்போ சப்டிலாக ஸ்கின் ஃபினிஷ் தான் வந்து கொடுக்குறோம். ஸோ அதனால் அவ்வளோ வந்து டிஃபைன் பண்ணி காமிக்க வேண்டாம். ஸோ ஐப்ரோஸ் வந்து தனியாக தெரிஞ்சால் மட்டும் போதும், ரொம்ப தனியாக வந்து தெரிய வேண்டாம். அதனால் இந்த அளவுக்கு அப்ளை பண்ணால் போதும். நெக்ஸ்ட் வந்து அந்த பிளெண்டர் எடுத்து ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருந்த அந்த எக்ஸஸ் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் நான் டேப் பண்ணி விட்டுக்கிறேன். தொடச்சி எடுக்கல, சும்மா டேப் பண்ணி மட்டும் விட்டுக்கிறேன். நம்ம கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து தேய்ச்சோம் அப்படின்னா அது எல்லாமே பிளெண்டர்லேயே வந்துடும். ஸோ அதனால் சும்மா டேப் பண்ணி எடுத்தோன்னா மட்டும் போதும். இப்போ அப்படியே விட்டோம் அப்படின்னா ஐ மேக்கப் பண்ணுறதுக்குள்ளேயும் அது வந்து நல்லாவே செட்டில் ஆயிரும். ஸோ அப்புறம் நம்ம ஃபவுண்டேஷன் போடும்போது அது தனியாக இது தனியாக வந்து தெரியாது, எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த லாக்மி கன்சீலர் வந்து ஐஸ்க்கு மேலே வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த ஐஸுக்கு மேலே நைக்காவோட க்ரீமி கலர் கரெக்டர் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஐ மேக்கப் பண்ணும்போது ரொம்ப வந்து பிரைட்டாக தெரியாது. ஸோ இந்த மாதிரி லிக்விட் கன்சீலர் வந்து அப்ளை பண்ணும்போது ஐ மேக்கப் வந்து இன்னும் நல்லாவே போல்டாக தெரியும். ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்து இந்த லிக்விட் கன்சீலர் வந்து நான் ஐஸ்க்கு மேலே அப்ளை பண்ணியிருக்கேன். நமக்கும் கொஞ்சம் இன்றைக்கி ஒரு போல்டு லுக்கு தான் வேணும். ஸோ அதனால் இதை வந்து அப்ளை பண்ணியிருக்கேன்.
நெக்ஸ்ட்டு போட்டதுக்கப்புறமேல் பிளெண்டர் எடுத்து டேப் பண்ணிக்கலாம். தேய்க்கக்கூடாது, டேப் பண்ணி தான் எடுக்கணும். தேய்ச்சோம் அப்படின்னா எல்லாமே வந்து பிளெண்டரில் வந்துடும். ஸோ அதனால் டேப் பண்ணி எடுக்கணும். மீன்ஸ் தொட்டு தொட்டு எடுக்கணும். அப்போ தான் நம்ம ஐ ஷேடோ அப்ளை பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நல்லா பிளெண்ட் ஆகும், பிரைட்டாகவும் தெரியும். ஸோ அதனால தான் வந்து இந்த ப்ராசஸ். நெக்ஸ்ட் வந்து ரெவல்யூஷனோட ஐ ஷேடோ பேலட் வந்து எடுத்துக்கிறேன். அண்ட் இப்போ நான் சொல்கிற மெத்தட் எல்லாமே தான் வந்துட்டு நான் யூஸ் பண்ணுற மெத்தடு. ஸோ ஒவ்வொருத்தவங்களோட மென்டார் வந்து ஒவ்வொரு மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்கள் வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக லேர்ன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை இதையும் போட்டு குழப்பிக்காதீங்க. எது உங்களுக்கு ஓகேவாக இருக்கோ அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்துட்டு என்னோடய டைப்பு, நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். பேஸுக்கு வந்து ஒரு ப்ரௌன் ஷேடை எடுத்திருக்கேன். அண்ட் இது வந்து ரொம்ப டார்க் ப்ரௌன் இல்லை, அவங்க ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ப்ரௌன். ஸோ இது அவுட்டர் கார்னரை டிஃபைன் பண்ணுறதுக்காக லைட்டாக வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அவுட்டர் கார்னர் முடித்ததுக்கு அப்புறமேல் உள்ளே வந்துட்டு ஒரு லைட்டாக ஒரு ஸ்கின் கலர் வந்து பேஸுக்கு அப்ளை பண்ணிக்கிறேன். அது முடித்ததுக்கு அப்புறமேல் வந்துட்டு நம்ம டார்க் கலர் போய்க்கலாம். ஸோ ஐ மேக்கப் பொறுத்த வரைக்கும் பிளெண்டிங் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிளெண்டிங் எந்த அளவுக்கு நல்லா பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்துட்டு ஐ மேக்கப் வந்து சூப்பராக வரும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு ப்ரௌனும் ஒயின் கலரும் மிக்ஸ் ஆன மாதிரியான ஒரு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தான் வந்துட்டு நம்ம சென்டரில் வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இந்த டைப் வந்து நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை. ஸோ இப்போ தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்து 2 கலரையும் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு லைட்டாக போட்டுட்டு நல்லா இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு அதை அப்படியே ப்ராப்பராக கண்டினியூ பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் டார்க் ஷேட் கொடுத்துக்கலாம். இந்த மேக்கப்பில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம நேரில் பார்க்கும்போது எந்த அளவுக்கு சப்டலாக இருக்கோ ஸோ அதோடு விட்டுட்டோம் அப்படின்னா கேமராவுக்கு வந்து அது ப்ராப்பராக நீட்டாக வந்து தெரியாது. ஸோ நம்ம நேரில் பார்க்குறத விட ஒரு ஷேடு அதிகமாக எல்லாமே ஃபவுண்டேஷன்லேருந்து ஐ மேக்கப்லேருந்து எல்லாமே ஒரு ஷேடு ஜாஸ்தி கொடுத்தோம் அப்படின்னா தான் வந்து கேமராவில் வந்து கரெக்டாக தெரியும். ஸோ இவ்வளோ தான். ஸோ இந்த அளவுக்கு வந்துட்டு பண்ணிங்க அப்படின்னா அதுவே வந்துட்டு ஒரு பிரைட்ஸ் மெய்டை வந்து ரெடி பண்ணுறதுக்கு ஓகேவாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறமேல் மேலே வந்து ஷிம்மர் வந்து போட்டுக்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம், இவங்க வந்துட்டு ஐப்ரோஸ் எதுவும் பண்ணல, அண்ட் ஃபேஷியல் ஹேர் இதெல்லாம் எதுவுமே வந்துட்டு ரிமூவ் பண்ணல. அவங்க ஸ்கின்னில் அப்படியே தான் வந்துட்டு மேக்கப் வந்து பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட் ஐப்ரோஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்துட்டு நான் மார்ஸோட ஐப்ரோ பேலட் எடுத்திருக்கேன். ஸோ இதில் ப்ரௌனும் பிளாக்கும் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி தான் வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ ஐப்ரோஸ் வந்து ஃபில் பண்ணும்போது எப்போவுமே கீழேருந்து ஃப்ரண்ட்டுக்கு வரணும். மீன்ஸ் பேக் சைட்லேருந்து ஃப்ரண்ட் சைடுக்கு வந்து அப்ளை பண்ணணும். எக்ஸஸாக எடுத்ததோடு அப்படியே ஃப்ரண்ட்டில் போட்டோம் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் ஆக்வர்டாக தெரியும். ஸோ பின்னாடி இருந்து போட்டோம் அப்படின்னா வந்து ஃப்ரண்ட்டில் நீட்டாக தெரியும். அதனால் எப்போவுமே வந்துட்டு ஐப்ரோஸ் பண்ணும்போது பின்னாடி இருந்து முன்னாடி பேக் டு ஃப்ரண்ட்டு தான் வந்துட்டு வரணும். அண்டு எடுத்ததுமே அப்படியே அப்ளை பண்ணாமல் கொஞ்சம் தட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமேல வந்துட்டு அப்ளை பண்ணுங்கள். ஸோ அப்போ வந்துட்டு நீட்டாக இருக்கும், பார்க்குறக்கு நேச்சுரலாக இருக்கும். ஐப்ரோஸ் ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறமே இந்த மாதிரி ஸ்பூலி வச்சு கோம் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ அப்போ வந்துட்டு நீட்டாக இருக்கும். ஐ மேக்கப் முடித்ததுக்கு அப்புறமேல் அந்த வெட் டிஷ்யூ எடுத்து கண்ணுக்கு கீழே இருக்கிற அந்த எக்ஸஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம தொடச்சி விட்டுறணும். ஸோ அப்படியே விட்டுட்டு அடுத்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு அந்த இடம் தனியாக தெரியும், இல்லைனா கொஞ்சம் மினுமினன்னு தெரியும், இல்லைனா க்ரே ஆயிரும் கொஞ்சம் நேரம் கழிச்சு. ஸோ அதனால் வந்துட்டு வெட் வைப்ஸை வச்சு நல்லா வைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேல அடுத்த ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தொடச்சி எடுக்கும்போது அப்போ கண்ணுக்கு கீழே போட்டிருக்கிற ஆல்ரெடி போட்டிருக்கிற கன்சீலர் இந்த மாதிரிலாம் வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா வரும் தான். அதை வைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமே இந்த மாதிரி பிளெண்டர் எடுத்து அதில் இருக்கிற பேலன்ஸை வந்து அப்படியே அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. இல்லைனா கன்சீலர் கொஞ்சம் லைட்டாக கீழே போட்டுட்டு அதை வந்து பிளெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இது அகெயின் மாய்ஸ்சரைசர்லேருந்து வரணுமா அப்படின்னா தேவையில்லை. ஸோ நீங்கள் கன்சீலர் போட்டு கன்சீல் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த ப்ராசஸ் வந்து பண்ணிக்கலாம். ஆல்ரெடி அதெல்லாம் ஹைட் பண்ணுறதுக்காக போட்டிருந்த கன்சீலர் எல்லாமே வந்துட்டு ஸ்கின்னோட செட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு கன்சீலர் எடுத்து மறுபடியும் அது மேலேயே வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த தடவை எடுத்தது வந்துட்டு அவங்க ஸ்கின்னை விட கொஞ்சம் பிரைட்டான கலர். இதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணும்போது நமக்கு எல்லாமே வந்துட்டு ஈக்குவலாக தெரியணும் இல்லையா? ஸோ அதனால் வந்துட்டு இந்த ப்ராசஸ். அண்ட் ஆல்சோ ஒரு டைம் அப்ளை பண்ணதுமே வந்துட்டு அந்த கொஞ்சம் ஹோல் வந்துட்டு அங்கங்கே தெரியும். ஸோ அண்ட் இன்னொரு டைம் போடும்போது அது அப்படியே எல்லாமே ஹைட் ஆயிடும், ஈவனாக தெரியும். எங்கெங்கே வந்து ஆக்னி இருக்கோ, எங்கெங்கே ஓப்பன் போர்ஸ் தெரியுதோ அங்கே எல்லாமே வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிளெண்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பிளெண்டர் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பிளெண்டரை வந்து ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்துட்டு தண்ணியில் போட்டு நல்லா புழிஞ்சு வச்சுருங்க. நல்லா புழிஞ்சிட்டு அதுக்கப்புறமேல் வந்துட்டு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு அப்ளிகேஷனுக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் வெட்டாக இருக்கும்போது அப்ளிகேஷன் வந்து நீட்டாக ஈஸியாக ஸ்மூத்தாக முடிஞ்சிடும். பிளெண்டரை ட்ரையாக வச்சுட்டு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா நிறைய ப்ராடக்ட் வந்து பிளெண்டர்லேயே போயிடும். அண்ட் அப்ளிகேஷனும் வந்துட்டு நமக்கு ஸ்மூத்தாக கிடைக்காது. அதனால் பிளெண்டர் வந்து வெட் பண்ணி வச்சுக்கோங்க. பிளெண்டிங் எது போட்டு பிளெண்ட் பண்ணாலுமே வந்துட்டு தேய்ச்சி எடுக்கக்கூடாது, டேப் பண்ணி தான் எடுக்கணும்.
கொஞ்சம் டைம் ஆனாலும் பரவாயில்ல, பிளெண்டிங் வந்து பொறுமையாக நீட்டாக பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அவுட்புட் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ ஓவரால் ஃபேஸுமே வந்துட்டு ஈவனாக வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபவுண்டேஷனுக்கு வந்து பிஎஸ்சியோட ஹெச்டி ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கேன். இதை வந்துட்டு பேலட்டில் போட்டு அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதுக்கு அப்படியே ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணும்போது கீழேருந்து மேலே போய்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு சின்லேருந்து சீக்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமேல் வந்துட்டு பேலன்ஸ் இருக்கிறது வந்துட்டு ஃபோர்ஹெட்டுக்கு அப்ளை பண்ணால் போதும். நெக்ஸ்ட் வந்து ஃபேஸஸ் கனடாவோட காம்பேக்ட் பவுடர் எடுத்து ஃபவுண்டேஷன் வந்து செட் பண்ணிக்க போகிறோம். இதுவும் ஃபவுண்டேஷனை போல் கீழேருந்து மேலே வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். அப்படியே ஃபுல் ஃபேஸ்க்குமே வந்துட்டு சும்மா அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃபவுண்டேஷனில் பிளெண்டிங் ப்ராப்பராக பண்ணாமல் அன்ஈவனாக இருந்தால் கூட இந்த காம்பேக்ட் போட்டு செட் பண்ணும்போது எல்லாமே வந்துட்டு ஈவன் ஆகிடும். காம்பேக்ட் போட்டு செட் பண்ணி முடித்ததுக்கப்புறமேல் நெக்ஸ்ட் வந்துட்டு கான்டோர் அப்ளை பண்ண போகிறோம். கான்டோருக்கு வந்துட்டு இந்த சுகரோட கான்டோர் பேலட் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்துட்டு ப்ளஷ்ஷு, கான்டோரு, ஷிம்மர் எல்லாமே வந்துட்டு இருக்குது. ஸோ நோஸுக்கு மேலே, அதுக்கப்புறமேல் வந்துட்டு ஐப்ரோஸ்க்கு மேலே, ஸோ இந்த மாதிரி சீக்ஸ்லலாம் வந்து அப்ளை பண்ணிட்டேன். அதை வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டேன், ரியலி சாரி. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு லிப்ஸ்டிக், ரினேவோட லிப்ஸ்டிக் வந்து எடுத்திருக்கேன். இதில் வந்துட்டு ப்ரௌனும் அண்ட் பிங்க் ரெண்டுமே வந்துட்டு மிக்ஸ் மேட்ச் பண்ணி தான் வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஃபைனலி இந்த ஐஸுக்கு மேலே அந்த ஷிம்மர் ஷேட் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஓவரால் லுக்கே முடிஞ்சது. ஷிம்மருக்கு எப்போவுமே எனக்கு ப்ரஷ்ஷில் அப்ளை பண்ணுறத விட கையில் எடுத்து அப்ளை பண்ணுறது தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்போ தான் வந்துட்டு நல்லா ஒட்டும். ப்ரஷ்ஷில் அப்ளை பண்ணும்போது அவ்வளோக்கா ஒட்டுறதில்ல. ஸோ கையில் பண்ணும்போது தான் வந்து நீட்டாக ஒட்டுது. அவ்வளோதான் ஓவரால் லுக்கே வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இது வந்துட்டு ஒவ்வொரு லைட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி தெரியுது. அட் லாஸ்ட் லைனர் போட்டுட்டு அண்ட் காஜல் போட்டோம் அப்படின்னா வந்துட்டு அவ்வளோதான் லுக்கே வந்து கம்ப்ளீட்டட். ஸோ இவ்வளோ தான் ஃபைனலி எல்லாமே முடிஞ்சுது. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு சாரீ, ஹேர் டூ இதெல்லாமே பண்ணி முடிச்சுட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் உங்களுக்கு இந்த மேக்கப் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. சாரீ வந்துட்டு ப்ளீட் பண்ணாத சாரீ தான், ஸ்பாட்லேயே ட்ரைப் பண்ணிட்டோம். அண்ட் ஹேர் வந்துட்டு கேர்ள்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இவ்வளோ தான், இதுதான் ஓவரால் மேக்கப் லுக். ஸோ இந்த மேக்கப் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இவங்க வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லாவே கோஆப்ரேட் பண்ணாங்க. அண்ட் எல்லாமே வந்துட்டு நம்ம விஷன்னு சொல்லிவிட்டு பண்ணுறதுக்கு நல்லாவே கோஆப்ரேட் பண்ணி சப்போர்ட் பண்ணி கூட இருந்தாங்க. ரொம்ப 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 தேங்க்ஸ் அபி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். தேங்க்யூ 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 தேங்க்யூ. இந்த மேக்கப் ப்ளஸ் இதோட அவுட்புட்டோட நான் ஃபுல் வீடியோ ஷார்ட்ஸில் வந்து ஆட் பண்ணுறேன். டூ செக் இட் அவுட் கைஸ். தேங்க்யூ ஸோ மச். பாய் பாய். இப்படி எடுத்தா எப்படி அப்புறம் வேற எப்படி எல்லாத்தையுமே நீங்க வர 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 அம்மா எடுக்கலையா அம்மாவை கவர் உங்களுக்கு பெருசா எடுக்கணுக்கா கொஞ்சம் இது என்ன மூடி தானடி இருக்க மூடி தானடி இருக்க நீ சாப்பிடுறவா அப்படியே ஊட்டுங்க ஏய் நீ சாப்பிடுறா அப்புறம் நீ நான் சும்மா தானே இருக்கு பாருங்க போதுண்டா